பெண்கள் நீங்க உங்க உணர்வுகளை கேட்காம இக்னோர் பண்ணினா 3 பெரிய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரும். முதல்ல உங்களுடைய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ஏதோ ஒரு பிடிக்காத வேலைய ஒரு கில்ட்டோட செய்யும்போது உங்க எனர்ஜி செய்யற வேலைனால மட்டும் இல்லாம உங்க கில்ட்னாலையும் இன்னும் அதிகமா வேஸ்ட் ஆகும். ஒரு சிம்பிளான டாஸ்கா இருந்தாலும் சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவீங்க. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இதுவே ஹெல்த் இஷ்யூஸா மாறிடும். அடுத்தது தப்பான டெசிஷன்ஸ். ஒரு புது ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, மனசு ஆல்ரெடி படபடன்னு சிக்னல் கொடுக்குது. ஆனா நீங்க உங்க இதயத்தை கேட்காம இதுதான் எக்ஸைட்மெண்ட் அட்வென்ச்சர் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு இதைய நம்பி நீங்க அக்செப்ட் பண்றீங்க. அதனால பிடிக்காத வேலையில சிக்கிடுறீங்க. இது போல பல தப்பான டெசிஷன்ஸ் எமோஷன்ஸ்னால எடுக்க வேண்டியதா போயிடும். மூணாவதா ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள். ஃபேமிலில ஒரு ஆர்குமெண்ட் வருது, பல்ல கடிக்கிறீங்க, உடம்பு சூடாகுது. இது உங்க பாடி உங்களுக்கு கொடுக்குற சிக்னல்ஸ். ஆனா இதுதான் கோபம் அப்படின்னு நாம லேபிள் பண்ணி அந்த கோவத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். இதனால இன்னும் சண்டை தான் ஜாஸ்தி ஆகுது. அன்னெசரி ப்ராப்ளம்ஸ் தான் வருது. ஆனா உடல் சொல்ற சிக்னல்ஸை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, என்ன செய்யணும் எல்லாமே தெரியும். அதனாலதான் உடல் சொல்ற உணர்வுகளை கேளுங்க. கேட்கும் போதுதான் அந்த சூழ்நிலையில என்ன உண்மை இருக்கு அப்படின்னு தெரிய வரும். நீங்க எப்படி ஆத்தென்டிக்கா ரியாக்ட் பண்ணணும்னு புரியும். இதுக்கு பேர் தான் உணர்ச்சி தூய்மை. இன்னும் உணர்ச்சி தூய்மை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.